நான் கபாலி படம் நல்லா இயக்குனன்னு அவர் நம்பினார். அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலான்ற ஒரு படம் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கலாம். இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சித்து பிறகும் நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும்? இப்போ அந்த காலா படம் எடுக்கிறது மூலமாக நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்? அந்த சமூகத்தில் என்ன நரேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம்? ஒரு நில உரிமையை பற்றி அவர் வச்சு நான் பேசுகிறேன். ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு. அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய பணங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம். பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமையை கோருதலை பற்றி ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன். பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது. பட் திரும்பவும் வந்து அதே தான், நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவாக காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து என்னை ஒரு காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு முத்திரை குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ். என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதியை பற்றி பெருமிதமாக நான் இந்த சாதியிலேருந்து வந்தவன், நான் இவ்வளோ வெறி பிடிச்சேன், நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்தில் வந்து நான் வெட்டினேன்னா மாரில் தான் வெட்டுவேன், முதுகில் என்னைக்காவது என் படத்தில் ஏதோ ஒரு டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க? கிடையவே கிடையாது. எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்னை விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்களையும் நான் மோசமாக சித்தரிச்சிருக்கேன் என்னோடய திரைப்படங்களில்? என்னோடய திரைப்படங்களில் வந்து பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்கிறது நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கிறோம். ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்குது எனக்கு. ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம்.